சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் கூட்டத்தில் அகிலா நின்றிருந்தாள். அவளது கைகளில் பசியால் தளர்ந்திருந்த அவளது மகன் குஞ்சு ஒரு பழைய துணிப்பையில் இருந்த கடைசி பப்படத்தை கடித்து உடைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். சூரியன் மறையத் தொடங்கியிருந்தது. நிலையத்தின் மேற்கூரையை ஊடுருவி வந்த மஞ்சள் வெளிச்சத்தில் அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. சுற்றிலும் மக்கள் பரபரப்பாக நடந்து சென்றனர், சிரித்தனர், பேசினர். ஒவ்வொரு முகத்திலும் ஒரு கதை இருக்கலாம், ஆனால் அகிலாவின் கதையை கேட்க யாரும் இல்லை. அவளது இதயத்தில் பயமும் உதவியற்ற தன்மையும் ஒரு சேர நிறைந்திருந்தன. அம்மா, பசிக்குது என்று குஞ்சுவின் மெல்லிய குரல் அவளது காதுகளில் ஒரு காயமாக பதிந்தது. அகிலா அவனை இறுக்கி அணைத்தாள். இன்னும் கொஞ்சம் பொறு கண்ணு, நாம டெல்லிக்கு போனதும் எல்லாம் சரியாகிடும். அவளது வார்த்தைகள் அவளது வாயில் தடைபட்டன. டெல்லி எப்படி? ஒரு பொது டிக்கெட்டில், இந்த கூட்டத்தில், இந்த பெரிய நகரத்திலிருந்து அவ்வளவு தூரம்? அவளது மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. அவளது நினைவுகள் பின்னோக்கி ஓடின. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்திலிருந்தது அவளது வாழ்க்கை. பச்சை பரவிய வயல்களும் தென்னோலை நிறைந்த அமைதியான இடம். அங்கேயே அவளது காதல் மலர்ந்தது, அவளது திருமணம் நடந்தது. கார்த்திக் அவளது கணவன், அவனது புன்னகை, அவனது அன்பு, அவனது இருப்பு, இவையே அவளது உலகமாக இருந்தன. ஒரு எளிய கோவிலில் தமிழ் மரபுப்படி நடந்த அவர்களது திருமணம். மாங்கல்ய சூத்திரத்தை கட்டும்போது அவனது கண்களில் கண்ட பிரகாசம், பெற்றோரின் ஆசிர்வாதம், எல்லாம் நேற்று நடந்தது போல. கார்த்திக் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்பவனாக இருந்தான். சிறிய வருமானம், ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். குஞ்சு பிறந்தபோது அவர்களது மகிழ்ச்சி முழுமையடைந்தது. அவனது கிண்டல்களும் சிரிப்பும் அவர்களது சிறிய வீட்டை சொர்க்கமாக மாற்றியது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நீண்ட ஆயுள் இல்லை. ஒரு நாள் தொழிற்சாலையில் நடந்த ஒரு விபத்து அவளது வாழ்க்கையை உடைத்து நொறுக்கியது. கார்த்திக் அவளையும் குஞ்சுவையும் தனியாக விட்டு பயணமானான். முதலில் கணவனின் குடும்பத்தினருக்கு அவளிடம் அன்பும் இரக்கமும் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் முகம் மாறியது. அவள் ஒரு சுமையாக மாறினாள். கார்த்திக்கின் PF பணம் கிடைத்தபோது அவளது மாமனார் அதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டார். இது எங்கள் குடும்பத்தின் பணம், இதில் உனக்கு உரிமை இல்லை என்று அவர் சொன்ன வார்த்தைகள் இப்போதும் அவளது காதுகளில் ஒலிக்கின்றன. அவளுக்கு எங்கும் செல்ல இடமில்லை. சொந்த வீட்டில் அவளுக்கு இடமில்லை. கணவனின் வீட்டில் அவள் ஒரு சுமையாக மாறினாள். ஒரு நாள் அவளது மாமனார் அவளையும் குஞ்சுவையும் வீட்டை விட்டு வெளியேற்றினார். நீ எங்கே வேண்டுமானாலும் போ, உன்னையும் உன் மகனையும் பார்த்து கொள்ள எங்களால் முடியாது. அந்த வார்த்தைகள் அவளது இதயத்தை கிழித்து முறித்தன. அவளுக்கு செல்ல ஒரு இடமும் இல்லை. அப்படியாகத்தான் அவள் டெல்லிக்கு செல்ல முடிவு செய்தாள். கார்த்திக்கின் ஒரு உறவினர் டெல்லியில் இருப்பதாகவும் அங்கு ஒரு எம்ப்ராய்டரி யூனிட்டில் வேலை வாங்கி தருவதாகவும் சொல்லியிருந்தார். அதுவே அவளது ஒரே நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் சென்னை சென்ட்ரல் நிலையத்தை அடைந்தபோது அந்த நம்பிக்கையும் மங்கத் தொடங்கியது. பொதுப்பெட்டியை நோக்கி மக்கள் திரளாக ஏறுவதை அவள் பார்த்தாள். ஒரு ஊசி குத்த இடமில்லாத அளவு கூட்டம். இந்த கூட்டத்தில் குஞ்சுவை வைத்து தன்னால் எப்படி பயணிக்க முடியும்? அவளது கண்கள் மீண்டும் நிறைந்தன. அவளுக்கு பாதுகாப்பின்மை உணரப்பட்டது. ஒவ்வொரு ரயில் செல்லும்போதும் அவளது இதயம் மேலும் பயந்தது. டெல்லிக்கு செல்லும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் எண் 7இல் வந்து நின்றுள்ளது என்று அறிவிப்பு ஒலித்தது. அகிலா குஞ்சுவையும் கையிலிருந்த துணிப்பையையும் இறுக்கி பிடித்து பிளாட்ஃபார்ம் 7ஐ நோக்கி நடந்தாள். ரயிலின் கதவுகளருகில் மக்கள் திரண்டு நின்றனர். சிலர் ஜன்னல் வழியாக உள்ளே ஏற முயற்சித்தனர். இந்த கூட்டத்தில் தன்னால் எப்படி ஏற முடியும்? அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் தோன்றியது. குஞ்சு மீண்டும் அவளது புடவையை பிடித்து இழுத்தான். அம்மா, எனக்கு தூக்கம் வருது. அகிலா அவனை தூக்கி எடுத்தாள். அவளது கண்கள் சுற்றிலும் தேடின. யாராவது உதவிக்கு வருவார்களா? எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த பெரிய உலகில், இந்த பெரிய நிலையத்தில் அவள் முற்றிலும் தனியாக இருந்தாள். திடீரென அவளது கவனம் ஒரு இளைஞனை நோக்கி சென்றது. அவன் சற்று தள்ளி நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் இரக்கம் இருக்கிறதா அல்லது சந்தேகமா? அவளுக்கு புரியவில்லை. அவள் வேகமாக முகத்தை திருப்பினாள். அந்நியரை நம்பக்கூடாது என்று அவளது அனுபவம் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. ரயில் புறப்பட ஹார்ன் ஒலித்தது. மக்கள் மேலும் பரபரப்பாக ஏறத் தொடங்கினர். அகிலாவுக்கு பயம் தோன்றியது. இந்த ரயில் போனால்தான் என்ன செய்வது? அவளது மனதில் ஒரு வெறுமை நிறைந்தது. ரயிலின் கடைசி ஹார்ன் ஒலித்தபோது அகிலாவின் இதயம் நின்று போவது போல் தோன்றியது. கண்கள் கண்ணீரால் நிறைந்து வழிந்தன. இந்த ரயில் போனால்தான் என்ன செய்வது? எங்கு செல்வது? குஞ்சுவை இறுக்கி அணைத்து அவள் உதவியற்றவளாக நின்றாள். அப்போதுதான் அந்த குரல் கேட்டது. அம்மா, எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? ஏறுங்கள். அகிலா தலையை உயர்த்தி பார்த்தாள். முன்பு தன்னை பார்த்து நின்ற இளைஞன்தான் அது.
அவனது கண்களில் இரக்கமில்லை, மாறாக உண்மையான உதவி வாக்குறுதி இருந்தது. அவன் பொதுப்பெட்டியின் கதவுக்கு அருகில் நின்றிருந்தான். மக்கள் திரண்டு நிறைந்த அந்த கதவு வழியாக எப்படி ஏறுவது என்று அவளுக்கு புரியவில்லை. வேகமாக வாருங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று அவன் மீண்டும் கூறினான். அகிலா ஒரு கணம் தயங்கினாள். ஒரு அந்நியனை நம்பலாமா? ஆனால் இந்த கணத்தில் அவளுக்கு வேறு வழியில்லை. குஞ்சுவையும் மார்போடு இறுக்கி பிடித்து துணிப்பையை தாங்கி அவனை நோக்கி நடந்தாள். குஞ்சுவை என்னிடம் கொடுங்கள் என்று அவன் கூறினான். நான் அவனை உள்ளே ஏற்றுகிறேன். அகிலாவுக்கு ஒரு கணம் சந்தேகம் தோன்றியது. ஆனால் குஞ்சுவின் பசித்த முகம் அவளை வேறு எந்த எண்ணத்திற்கும் அனுமதிக்கவில்லை. அவள் குஞ்சுவை அவனது கைகளில் கொடுத்தாள். அவன் மிகவும் கவனமாக கூட்டத்திற்கு இடையே குஞ்சுவை உள்ளே ஏற்றினான். பின்னர் அவளை நோக்கி கையை நீட்டினான். பிடியுங்கள் என்று அவன் கூறினான். அகிலா அவனது கையை பிடித்தாள். அவன் அவளை ரயிலின் கதவு வழியாக உள்ளே இழுத்து ஏற்றினான். ஒருவாறு அவர்கள் உள்ளே நுழைந்தனர். ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியிருந்தது. அகிலாவுக்கு மூச்சு சரியாக வந்தபோது அவள் அவனை பார்த்தாள். மிகவும் நன்றி என்று அவள் திக்கி திக்கி கூறினாள். பரவாயில்லை என்று அவன் புன்னகைத்தான். எனது பெயர் ஆகாஷ். டெல்லியில் வேலை செய்கிறேன். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? டெல்லிக்கு என்று அகிலா கூறினாள். எனது பெயர் அகிலா. இது எனது மகன் குஞ்சு. குஞ்சுவுக்கு பசிக்கிறதா என்று ஆகாஷ் குஞ்சுவை பார்த்து கேட்டான். குஞ்சு தலையசைத்தான். என்னிடம் கொஞ்சம் இட்லி இருக்கிறது, சாப்பிடுவானா என்று ஆகாஷ் தனது பையிலிருந்து ஒரு பொதியை எடுத்தான். அகிலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த உலகில் இப்படியொரு மனிதன். அவள் குஞ்சுவை பார்த்தாள். அவனது கண்கள் பிரகாசித்தன. சாப்பிடு கண்ணு என்று அவள் கூறினாள். குஞ்சு ஆர்வத்தோடு இட்லியை சாப்பிடத் தொடங்கினான். ஆகாஷ் அவனை பாசத்தோடு பார்த்தான். அவனது கண்களில் ஒருவித பாசம் நிறைந்திருந்தது. அகிலா ஆகாஷுடன் பேசத் தொடங்கினாள். அவளது கதையை முழுவதுமாக அவனிடம் திறந்து கூறினாள். கணவனின் மரணம், மாமனார் பிஎஃப் பணத்தை எடுத்துக்கொண்டது, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டது, டெல்லிக்கு வரும் பயணம், எல்லாவற்றையும் அவள் அவனிடம் திறந்து கூறினாள். ஒவ்வொரு வார்த்தையும் கூறும்போது அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. ஆகாஷ் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டான். அவனது முகத்தில் இரக்கம் நிறைந்தது. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் அகிலா என்று அவன் கூறினான். ஆனால் கவலைப்பட வேண்டாம், கடவுள் உங்களை கைவிட மாட்டார். அவனது வார்த்தைகள் அகிலாவுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. முதல் முறையாக அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு தோன்றியது. இந்த அந்நியன் அவளுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டியிருந்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு டிக்கெட் பரிசோதகர் அவர்களை நோக்கி வந்தான். டிக்கெட் டிக்கெட். அகிலாவின் இதயம் மீண்டும் வேகமாக துடித்தது. அவளிடம் பொது டிக்கெட் மட்டுமே இருந்தது. டெல்லிக்கு செல்லும் தூரத்திற்கு பொது டிக்கெட்டில் எப்படி பயணிக்க முடியும்? எங்களிடம் டிக்கெட் இருக்கிறது சார் என்று ஆகாஷ் கூறினான். அவன் தனது டிக்கெட்டை காட்டினான். இவர்கள் என்னுடன் இருப்பவர்கள். டிக்கெட் பரிசோதகர் அகிலாவையும் குஞ்சுவையும் பார்த்தான். இவர்களின் டிக்கெட் எங்கே? இவர்களுக்கு பொது டிக்கெட் தான் சார் என்று ஆகாஷ் கூறினான். ஆனால் இவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் உள்ளன. இவர்களின் கணவர் இறந்துவிட்டார். டெல்லியில் ஒரு வேலைக்காக செல்கிறார்கள். தயவு செய்து இவர்களை உதவுங்கள். டிக்கெட் பரிசோதகர் ஒரு கணம் யோசித்தான். அவனது முகத்தில் ஒருவித இரக்கம் தோன்றியது. சரி என்று அவன் கூறினான். ஆனால் அடுத்த நிலையத்திலிருந்து நீங்கள் ஒரு டிக்கெட் எடுக்க வேண்டும். இல்லையென்றால் அபராதம் கட்ட வேண்டி வரும். நிச்சயமாக சார் என்று ஆகாஷ் கூறினான். டிக்கெட் பரிசோதகர் சென்றபோது அகிலா ஆகாஷை பார்த்தாள். நீங்கள் ஏன் எனக்காக இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? ஆகாஷ் புன்னகைத்தான். உங்களை உதவ வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. எனது அம்மாவைப் போல் தோன்றியது. அவர்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்தன. அவனது வார்த்தைகள் அகிலாவின் கண்களை கண்ணீரால் நிறைத்தன. இந்த உலகில் இப்படியொரு மனிதன். அவளுக்கு அவனை நம்ப வேண்டும் என்று தோன்றியது. குஞ்சு ஆகாஷின் மடியில் படுத்து உறங்கத் தொடங்கியிருந்தான். அவனது அப்பாவி உறக்கம் அகிலாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. டெல்லிக்கு செல்லும் பயணம் இனி தனியாக இல்லை. டெல்லிக்கு செல்லும் ரயில் பயணம் அகிலாவுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ஆகாஷின் இருப்பு அவளுக்கு பெரிய ஆறுதலை அளித்தது. இரவின் யாமங்களில் குஞ்சு அவனது மடியில் சுகமாக உறங்கினான். ஆகாஷ் அவனை பாசத்தோடு தடவுவதை அகிலா பார்த்தாள். இந்த அந்நியன் தனக்கு கடவுளைப் போல் இருக்கிறான் என்று அவளுக்கு தோன்றியது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆகாஷ் தனது வாழ்க்கையைப் பற்றி கூறினான். டெல்லியில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறான். அவனது பெற்றோரும் டெல்லியில் உள்ளனர்.
அவனது குடும்பம் மிகவும் அன்பானவர்கள் என்றும் அவர்களைப் பற்றி பேசும்போது அவனது கண்களில் ஒரு தனித்த பிரகாசம் வருவதையும் அகிலா கவனித்தாள். அவனது வாழ்க்கையிலும் இதேபோன்ற சூழ்நிலைகளோ இழப்புகளோ இருந்திருக்கலாம் என்று அவளது எண்ணம் சரியாக இருந்தது. அவனது அம்மாவுக்கு ஒரு விபத்தில் கடுமையாக காயம் ஏற்பட்டபோது பலர் அவர்களை உதவியதைப் பற்றியும் அந்த அனுபவம் தன்னை மற்றவர்களை உதவப் புரிய வைத்ததைப் பற்றியும் அவன் கூறினான். விடியற் காலையில் ரயில் டெல்லியை அடைந்தது. டெல்லி ரயில் நிலையத்தில் இறங்கியபோது அகிலாவுக்கு மீண்டும் பயம் தோன்றியது. சென்னை சென்ட்ரலை விட பெரியதும் கூட்டமானதுமான ஒரு நகரம். இங்கு தன்னால் எப்படி வாழ முடியும்? பயப்பட வேண்டாம் என்று ஆகாஷ் அவளது கையை பிடித்தான். நான் உங்களுடன் இருக்கிறேன். அவன் ஒரு ஆட்டோவை அழைத்து அவர்களை தனது ஃப்ளாட்டுக்கு அழைத்து சென்றான். டெல்லியின் கூட்டமான பாதைகளில் ஆட்டோ செல்லும்போது அகிலா சுற்றிலும் பார்த்தாள். பெரிய கட்டிடங்கள், வாகனங்களின் கூட்டம், மக்களின் ஆரவாரம் எல்லாமே அவளுக்கு புதியதாக இருந்தது. ஆகாஷின் ஃப்ளாட்டுக்கு வந்தபோது அவனது பெற்றோர் அவர்களை வரவேற்றனர். அகிலாவுக்கு சிறிய பயம் இருந்தது. தனது நிலைமையை அறிந்தால் அவர்கள் எப்படி பிரதிபலிப்பார்கள்? ஆனால் ஆகாஷின் பெற்றோர் மிகவும் அன்பாக அவர்களை வரவேற்றனர். ஆகாஷ் தனது பெற்றோரிடம் அகிலாவின் கதையை முழுவதுமாக கூறினான். அவர்களுக்கு அகிலாவிடம் இரக்கம் தோன்றியது. மோளே, கவலைப்படாதே என்று ஆகாஷின் அம்மா அகிலாவின் தலையை தடவினார். இதை உனது சொந்த வீடாக கருது, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம். அகிலாவுக்கு கண்கள் நிறைந்தன. இவ்வளவு அன்பும் பாசமும் அவளுக்கு கிடைத்து நாட்களாகிவிட்டிருந்தன. குஞ்சுவும் ஆகாஷின் பெற்றோருடன் விரைவாக நெருங்கினான். அவனது அப்பாவி சிரிப்பு அந்த வீட்டில் மகிழ்ச்சியை நிறைத்தது. முதல் நாட்களில் அகிலாவுக்கு டெல்லியின் வாழ்க்கையுடன் ஒத்துப்போக சற்று கஷ்டமாக இருந்தது. பெரிய நகரம், புதிய மக்கள், வேறுபட்ட மொழி எல்லாமே அவளுக்கு அந்நியமாக இருந்தன. ஆனால் ஆகாஷின் மற்றும் அவனது பெற்றோரின் அன்பு அவளுக்கு தைரியத்தை அளித்தது. அகிலா, உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியும் என்று சொன்னீர்களே என்று ஒரு நாள் ஆகாஷின் அம்மா கேட்டார். இங்கு அருகில் ஒரு எம்ப்ராய்டரி யூனிட் இருக்கிறது. அங்கு வேலைக்கு முயற்சித்தால் என்ன? அகிலாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவளுக்கு வேலை செய்யவும் சொந்தமாக பணம் சம்பாதிக்கவும் ஆசை இருந்தது. எம்ப்ராய்டரி அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருந்தது. அது அவளது ஆர்வமாக இருந்தது. நான் உதவுகிறேன் என்று ஆகாஷ் கூறினான். நாளை நாம் அங்கு சென்று பேசலாம். அடுத்த நாள் ஆகாஷ் அகிலாவை கூட்டி எம்ப்ராய்டரி யூனிட்டுக்கு சென்றான். அங்கு அவர்களுக்கு வேலை கிடைத்தது. அகிலாவுக்கு மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிந்திருந்தது. அவள் வேலைக்கு செல்லத் தொடங்கினாள். எம்ப்ராய்டரி வேலையில் அவளது ஆர்வம் அங்கும் பிரகாசித்தது. அவள் மிக விரைவாக வேலையை கற்றுக்கொண்டாள். அவளது கைவேலைகளுக்கு நல்ல பாராட்டு கிடைத்தது. அவளுக்கு ஆத்ம விசுவாசம் தோன்றத் தொடங்கியது. தன்னால் தனியாக வாழ முடியும் என்று அவளுக்கு புரிந்தது. அகிலாவின் மனதில் கார்த்திக்கின் பிஎஃப் பணத்தை பற்றிய எண்ணம் இருந்தது. அந்த பணம் கிடைத்தால் தனக்கு மேலும் சில பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் இதை ஆகாஷிடம் கூறினாள். நாம் பார்க்கலாம் என்று ஆகாஷ் கூறினான். நான் ஒரு வழக்கறிஞரிடம் பேசுகிறேன். கிராமத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் ஆகாஷ். மக்கள் என்னை பற்றி பலவற்றை சொல்வார்கள். அதை தாங்க முடியாது. ஆகாஷ் அவளது வார்த்தைகளை கவனமாக கேட்டான். அகிலா, நீங்கள் ஏன் மற்றவர்களை பயப்படுகிறீர்கள்? நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பம். ஆனால் அங்கு தனியாக வாழ முடியுமா? குஞ்சுவை பார்த்து கொள்ள முடியுமா? அகிலாவுக்கு பதில் இல்லை. ஆகாஷ் சொன்னது சரியாக இருந்தது. கிராமத்தில் தன்னால் தனியாக வாழ முடியுமா என்று அவளுக்கு உறுதியில்லை. டெல்லியில் தனக்கு ஒரு வேலை இருக்கிறது, பாதுகாப்பான ஒரு வீடு இருக்கிறது, அன்பான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களது நட்பு மெதுவாக காதலாக மாறியது. ஆகாஷின் அன்பும் கவனிப்பும் அகிலாவின் இதயத்தில் புதிய நம்பிக்கையை அளித்தது. அவளுக்கு ஆகாஷிடம் ஒரு தனித்த அன்பு தோன்றத் தொடங்கியது. அவனது இருப்பு அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஒருநாள் ஆகாஷ் அகிலாவை கூட்டி ஒரு பூங்காவிற்குச் சென்றான். மாலையாக இருந்தது. சூரியன் மறையத் தொடங்கியிருந்தது. பூங்காவில் மக்கள் குறைவாக இருந்தனர். அவர்கள் ஒரு பெஞ்சில் அமர்ந்தனர். அகிலா என்று ஆகாஷ் அவளது கையை பிடித்தான். எனக்கு உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அகிலாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவனுக்கு என்ன சொல்லப் போகிறான் என்று அவளுக்கு புரிந்தது. எனக்கு உங்களை பிடிக்கிறது அகிலா என்று ஆகாஷ் கூறினான். உங்களையும் குஞ்சுவையும் எனது வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? அகிலாவுக்கு கண்கள் நிறைந்தன. மகிழ்ச்சியால் கண்ணீர் வந்தது. அவளால் நம்ப முடியவில்லை. இந்த உலகில் தனக்கு இப்படியொரு பாக்கியம் கிடைக்கும் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் ஆகாஷ் என்று அவள் திக்கி திக்கி கூறினாள். நான் ஒரு விதவை. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். உங்கள் வீட்டுக்காரர்கள் சம்மதிப்பார்களா? சமூகம் எப்படி பிரதிபலிக்கும்? அகிலா, எனது பெற்றோருக்கு உங்களை பிடிக்கிறது.
அவர்களுக்கு எனது மகிழ்ச்சிதான் முக்கியம். சமூகம் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களைதான் வேண்டும். உங்களது கடந்த காலம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களது அன்பும் நம்பிக்கையும் தான் வேண்டும். அகிலாவுக்கு ஆகாஷின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு நல்ல மனிதன்! அவளுக்கு அவனை கட்டி அணைத்து அழவேண்டும் என்று தோன்றியது. நான் சம்மதிக்கிறேன் ஆகாஷ் என்று அவள் கூறினாள். நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். ஆகாஷ் மகிழ்ச்சியோடு அவளை கட்டி அணைத்தான். ஆகாஷும் அகிலாவும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறார்கள். ஆகாஷின் பெற்றோர் அவர்களது முடிவை முழுமையாக ஆதரித்தனர். அவர்களுக்கு அகிலாவையும் குஞ்சுவையும் மிகவும் பிடித்திருந்தது. திருமணத்தை எளிமையாக நடத்த முடிவு செய்தனர். பெரிய ஆடம்பரங்கள் இல்லாமல் நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் மட்டும் அழைத்து ஒரு கோவிலில் திருமணம் நடத்த முடிவு செய்தனர். டெல்லியில் ஒரு சிறிய கோவிலில் தமிழ் மரபுப்படி அவர்களது திருமணம் நடந்தது. அகிலா வெள்ளை மற்றும் சிவப்பு கலந்த அழகிய பட்டு சேலை உடுத்தி தலையில் மல்லிகைப்பூ சூடியிருந்தாள். அவளது முகத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. ஆகாஷ் பாரம்பரிய உடையில் அவளது அருகில் நின்றான். மந்திர உச்சாடனங்களுக்கு இடையில் ஆகாஷ் அகிலாவின் கழுத்தில் மாங்கல்ய சூத்திரத்தை கட்டினான். அந்த கணத்தில் அகிலாவின் கண்கள் நிறைந்தன. இது மகிழ்ச்சியால் வந்த கண்ணீராக இருந்தது. அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. குஞ்சு மகிழ்ச்சியோடு ஓடி விளையாடினான். அவனது அப்பாவி சிரிப்பு அந்த விழாவுக்கு மேலும் அழகு சேர்த்தது. ஆகாஷின் பெற்றோர் அவர்களை ஆசிர்வதித்தனர். அகிலாவுக்கு முதல் முறையாக ஒரு முழுமையான உணர்வு தோன்றியது. அவளுக்கு ஒரு கணவனை கிடைத்தான், ஒரு குடும்பத்தை கிடைத்தது. திருமணத்திற்குப் பிறகு அகிலாவும் ஆகாஷும் குஞ்சுவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். அகிலா எம்ப்ராய்டரி யூனிட்டில் வேலையை தொடர்ந்தாள். அவளது கைவேலைகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஆகாஷ் அவளை எல்லா விஷயங்களிலும் ஆதரித்தான். ஒரு நாள் அகிலாவுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. சொந்தமாக ஒரு எம்ப்ராய்டரி பிசினஸ் ஆரம்பித்தால் என்ன? தனது திறமைகளை பயன்படுத்தி மேலும் உற்பத்தி செய்து விற்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசை இருந்தது. அவள் இந்த யோசனையை ஆகாஷிடம் கூறினாள். அகிலா, இது ஒரு நல்ல யோசனை என்று ஆகாஷ் கூறினான். நான் உங்களை உதவுவேன். நாம் ஒரு முயற்சி செய்யலாம். அவர்கள் ஒரு முயற்சியாக எம்ப்ராய்டரி பிசினஸை ஆரம்பித்தனர். முதலில் சிறிய அளவில் தொடங்கினர். வீட்டிலிருந்து உற்பத்தி செய்யத் தொடங்கினர். ஆன்லைன் விற்பனை பற்றி அகிலாவுக்கு பெரிய அறிவு இல்லை. ஆகாஷ் அவளை உதவினான். ஆன்லைன் தளங்களில் உற்பத்திகளை எப்படி விற்க வேண்டும், எப்படி மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும் என்று அவன் அவளுக்கு கற்றுக் கொடுத்தான். தொடக்கத்தில் சில சவால்கள் இருந்தன. உற்பத்திகளை விற்பதில் சிரமங்கள் எதிர்கொண்டனர். ஆனால் அவர்கள் தோல்வியடைய தயாராக இல்லை. ஆகாஷ் அகிலாவுக்கு எல்லா ஆதரவையும் அளித்தான். அவன் அவளது உற்பத்திகளின் படங்களை எடுத்து ஆன்லைனில் பதிவு செய்தான். நண்பர்களையும் உறவினர்களையும் தெரியப்படுத்தினான். படிப்படியாக அவர்களது பிசினஸ் வளரத் தொடங்கியது. அகிலாவின் கைவேலைகளுக்கு நல்ல பாராட்டு கிடைத்தது. மக்கள் அவர்களது உற்பத்திகளை விரும்பினர். ஆர்டர்கள் அதிகரிக்கத் தொடங்கின. அவர்களுக்கு மேலும் ஆட்களை வேலைக்கு அமர்த்த வேண்டியிருந்தது. அகிலா ஒரு வெற்றிகரமான பிசினஸ்காரியாக மாறினாள். அவளுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்தது. அவளது ஆத்மவிசுவாசம் வளர்ந்தது. அவர்களது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது. குஞ்சு பள்ளிக்கு செல்லத் தொடங்கினான். அவன் படிப்பில் மிகவும் திறமையானவனாக இருந்தான். ஆகாஷும் அகிலாவும் அவனை எல்லா விஷயங்களிலும் ஆதரித்தனர். ஒரு வருடத்திற்குப் பிறகு அகிலா மீண்டும் கர்ப்பமானாள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவர்கள் அவளுக்கு சூர்யா என்று பெயர் வைத்தனர். சூர்யாவின் வரவு அவர்களது குடும்பத்தில் மேலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. குஞ்சுவுக்கு ஒரு தங்கை கிடைத்ததில் மகிழ்ச்சியடைந்தான். அகிலாவும் ஆகாஷும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். பயங்களை வென்று முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண்ணாக அகிலா மாறினாள். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு குடும்பம். அவளது வாழ்க்கை பல சவால்களை கடந்து வந்தாலும் அவளுக்கு அன்பு செய்யவும் அன்பு பெறவும் முடிந்த ஒரு வாழ்க்கை கிடைத்தது. அகிலாவும் ஆகாஷும் குஞ்சுவும் சூர்யாவும் அடங்கிய அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்ந்தது. அகிலாவின் எம்ப்ராய்டரி பிசினஸ், அகிலாவின் கைவேலைகள் அகிலாஸ் ஹாண்டி ஒர்க்ஸ் என்ற பெயரில் டெல்லியில் ஒரு பிராண்டாக வளர்ந்தது. ஆன்லைன் தளங்களில் மட்டுமல்ல, டெல்லியில் நடைபெறும் முக்கிய கைவினை கண்காட்சிகளிலும் அவர்களது உற்பத்திகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது. தமிழ்நாட்டின் தனித்துவமான எம்ப்ராய்டரி பாணிகளையும் டெல்லியின் நவீன வடிவமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அகிலா புதிய உற்பத்திகளை உருவாக்கினாள். இது அவர்களது பிசினஸுக்கு பெரிய உயர்வை அளித்தது. மேலும் ஆர்டர்கள் கிடைத்தபோது அகிலாவுக்கு மேலும் பெண்களை வேலைக்கு அமர்த்த வேண்டியிருந்தது. அவர்களில் பலர் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களாகவும் சொந்தமாக வருமானம் ஈட்ட விரும்பியவர்களாகவும் இருந்தனர். அகிலா அவர்களுக்கு பயிற்சி அளித்து சொந்த காலில் நிற்க உதவினாள்.
இது அகிலாவுக்கு பெரிய திருப்தியை அளித்தது. தான் அனுபவித்த கஷ்டங்களை மற்றவர்கள் அனுபவிக்கக் கூடாது என்று அவள் விரும்பினாள். குஞ்சு பள்ளியில் மிகவும் திறமையானவனாக இருந்தான். அவனது படிப்பு விஷயங்களில் ஆகாஷும் அகிலாவும் ஒரே மாதிரி கவனித்தனர். சூர்யா வளர்ந்து வந்தாள். அவளது கிண்டல்களும் சிரிப்பும் அந்த வீட்டிற்கு மேலும் மகிழ்ச்சியை அளித்தது. ஆகாஷ் ஒரு நல்ல கணவனாகவும் தந்தையாகவும் இருந்தான். பரபரப்பான வேலைக்கு இடையிலும் அவன் குடும்பத்திற்கு நேரம் கண்டறிந்தான். அகிலாவின் பிசினஸை வளர்ப்பதிலும் அவன் முக்கிய பங்கு வகித்தான். பொருளாதார விஷயங்களிலும் மார்க்கெட்டிங்கிலும் அவன் அகிலாவுக்கு சிறந்த ஆலோசனைகளை அளித்தான். வருடங்கள் கடந்து சென்றன. அகிலாவின் வாழ்க்கை முழுமையாக மாறியது. அவளுக்கு ஒரு காலத்தில் இழந்த ஆத்மவிசுவாசம் மீண்டும் கிடைத்தது. கணவனின் மரணத்திற்குப் பிறகுதான் எதிர்கொண்ட தனிமையும் அவமானமும் அவளுக்கு ஒரு பயங்கர கனவு போல ஆனது. ஆனால் ஆகாஷின் அன்பும் ஆதரவும் அவளை எல்லா பயங்களிலிருந்தும் விடுவித்தது. ஒரு நாள் அகிலாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது அவளது கணவனின் தந்தையாக இருந்தார். வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக அவர் அவளை அழைத்தார். அகிலாவுக்கு சிறிய அதிர்ச்சி ஏற்பட்டது. எதற்காக அவர் அழைக்கிறார்? பிஎஃப் பணத்தைப் பற்றி ஏதாவது பிரச்சனையா? அகிலா மோளே என்று அவரது குரல் மெல்லியதாக இருந்தது. எனக்கு உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அகிலாவுக்கு ஆர்வமாக இருந்தது. என்னப்பா? எனக்கு உடல்நலமில்லை மோளே, நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். அகிலாவுக்கு வருத்தமாக இருந்தது. கார்த்திக்கின் தந்தையாக இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஆனால் அது அவளுக்கு வருத்தத்தை அளிக்கும். என்ன ஆனது அப்பா? எனக்கு இதயம் தொடர்பான நோய். ஆபரேஷன் செய்ய வேண்டும், ஆனால் என்னிடம் பணம் இல்லை. அவரது குரலில் உதவியற்ற தன்மை நிறைந்திருந்தது. அகிலாவுக்கு நினைவு வந்தது. கார்த்திக்கின் பிஎஃப் பணத்தை அவர் எடுத்துக்கொண்டது. அன்று அவள் அனுபவித்த வலி. ஆனால் இப்போது அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. அவள் இதை ஆகாஷிடம் கூறினாள். அகிலா, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று ஆகாஷ் கேட்டான். எனக்கு தெரியவில்லை ஆகாஷ். அவர் என்னிடம் செய்ததை மறக்க முடியாது. ஆனால் இப்போது அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. அகிலா, பழிவாங்குவது நல்லதல்ல. உங்களால் அவரை உதவ முடியுமென்றால் உதவுங்கள். அது உங்கள் மனதுக்கு அமைதியை அளிக்கும். ஆகாஷின் வார்த்தைகள் அகிலாவுக்கு ஒரு வெளிச்சத்தை அளித்தன. அவளுக்கு அவரை சந்தித்தனர். மருத்துவமனையில் அவர் அகிலாவிடம் மன்னிப்பு கேட்டார். மோளே, நான் உன்னிடம் செய்தது தவறு. என்னை மன்னிக்க வேண்டும். அகிலாவுக்கு கண்கள் நிறைந்தன. அவள் அவரை கட்டி அணைத்தாள். பரவாயில்லை அப்பா, நான் உங்களை மன்னித்து விட்டேன். அகிலாவின் கணவனின் வீட்டுக்காரர்களுக்கு இந்த திருமணத்தைப் பற்றி தெரிந்தபோது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அகிலாவின் வெற்றியும் ஆகாஷுடன் உள்ள அவளது மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அவர்களுக்கு வருத்தம் தோன்றியது. அகிலாவை வீட்டை விட்டு வெளியேற்றியதற்கும் பிஎஃப் பணத்தை எடுத்துக் கொண்டதற்கும் அவர்களுக்கு குற்ற உணர்வு தோன்றியது. அவர்கள் அகிலாவிடம் மன்னிப்பு கேட்டனர். அகிலா அவர்களையும் மன்னித்தாள். உறவுகள் மீண்டும் உருவாக்கப்பட்டன. கார்த்திக்கின் தந்தையின் சிகிச்சையும் கணவனின் வீட்டுக்காரர்களுடன் நல்லுறவும் அகிலாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தன. பழைய காயங்கள் ஆறின, புதிய உறவுகள் மலர்ந்தன. அகிலாவின் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்தன. தான் அனுபவித்த வலிகளுக்கு அர்த்தம் இருந்தது போல் அவளுக்கு தோன்றியது. மன்னிக்கவும் அன்பு செய்யவும் உள்ள திறமை அவளை மேலும் வலிமையாக்கியது. அகிலாவின் பிசினஸ், அகிலாவின் கைவேலைகள் டெல்லியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் அறியப்பட்டது. அவளது உற்பத்திகளுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்தது. அவளுக்கு பல விருதுகளும் பாராட்டுகளும் கிடைத்தன. ஆனால் அகிலாவின் மனதில் ஒரு பெரிய ஆசை இருந்தது. தனது கிராமத்து பெண்களுக்கு எம்ப்ராய்டரி கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவள் தீவிரமாக விரும்பினாள். அவள் இந்த யோசனையை ஆகாஷிடம் கூறினாள். ஆகாஷ், எனக்கு என் கிராமத்தில் ஒரு எம்ப்ராய்டரி யூனிட் ஆரம்பிக்க வேண்டும். அங்குள்ள பெண்களுக்கு வேலை வழங்க வேண்டும். அவர்களுக்கு சொந்தமாக வருமானம் ஈட்ட வேண்டும். அகிலா, இது ஒரு நல்ல யோசனை என்று ஆகாஷ் அவளை ஆதரித்தான். உங்கள் கிராமத்து பெண்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். நாம் ஒரு முயற்சி செய்யலாம். அப்படியாக அகிலாவும் ஆகாஷும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அவளது கிராமத்தில் ஒரு சிறிய எம்ப்ராய்டரி யூனிட் ஆரம்பித்தனர். டெல்லியில் உள்ள யூனிட்டில் இருந்து பயிற்சி பெற்ற சில பெண்களை அங்கு அனுப்பினர். கிராமத்து பெண்களுக்கு எம்ப்ராய்டரி கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வேலை வழங்கினர். தொடக்கத்தில் சில சவால்கள் இருந்தன. கிராமத்து பெண்களுக்கு வெளி உலகத்துடன் பெரிய தொடர்பு இல்லை. புதிய தொழில்நுட்பங்களை கற்பது அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. ஆனால் அகிலா அவர்களுக்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்தாள். படிப்படியாக கிராமத்தில் உள்ள யூனிட் வெற்றிகரமாக இயங்கத் தொடங்கியது. கிராமத்து பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்தது. அவர்களுக்கு சொந்தமாக வருமானம் ஈட்ட முடிந்தது. அவர்களது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது.
அகிலாவின் இந்த முயற்சி கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுத்தது. கிராமத்து மக்கள் அகிலாவை ஒரு முன்மாதிரியாக பார்த்தனர். அவளுக்கு இழந்தவையெல்லாம் மீண்டும் கிடைத்தன. அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு குடும்பம், வெற்றிகரமான ஒரு பிசினஸ், சமூகத்திற்கு ஏதாவது செய்ய முடிந்த திருப்தி. அகிலாவும் ஆகாஷும் குஞ்சுவும் சூர்யாவும் அவ்வப்போது தமிழ்நாட்டில் உள்ள கிராமத்திற்கு சென்றனர். கிராமத்து விழாக்களிலும் கொண்டாட்டங்களிலும் அவர்கள் பங்கு கொண்டனர். கிராமத்து மக்களுடன் அவர்களுக்கு நல்ல உறவு இருந்தது. அகிலாவின் பழைய கணவனின் வீட்டுக்காரர்களுக்கு அவளிடம் பெரிய மரியாதை இருந்தது. அவர்கள் அகிலாவையும் ஆகாஷையும் அவர்களது குடும்பத்தையும் அன்போடு வரவேற்றனர். வருடங்கள் வேகமாக கடந்து சென்றன. குஞ்சு வளர்ந்து ஒரு இளைஞனாக ஆனான். அவன் ஆகாஷை போல் ஒரு மென்பொருள் பொறியாளராக ஆனான். டெல்லியில் உள்ள ஒரு முக்கிய நிறுவனத்தில் அவனுக்கு வேலை கிடைத்தது. சூர்யாவும் ஒரு மருத்துவராக ஆனாள். அவளுக்கு சமூகத்தில் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தது. அவள் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இலவச சிகிச்சை அளித்தாள். அவர்கள் இருவரும் சொந்தமாக வெற்றி பெற்றனர். அவர்கள் பெற்றோரை மிகவும் நேசித்தனர். அகிலாவுக்கும் ஆகாஷுக்கும் அவர்களது மக்களின் வெற்றிதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அகிலாவும் ஆகாஷும் முதுமையிலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். அவர்களது அன்பு ஒவ்வொரு நாளும் வளர்ந்தது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாங்கும் தணலாக இருந்தனர். அவர்களது வாழ்க்கை பல சவால்களை கடந்து வந்தாலும் அவர்களுக்கு அன்பு செய்யவும் அன்பு பெறவும் முடிந்த ஒரு வாழ்க்கை கிடைத்தது. அவர்களது வீடு எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது. பேரக்குழந்தைகளின் விளையாட்டு சிரிப்பு அந்த வீட்டிற்கு மேலும் அழகு சேர்த்தது. ஒரு நாள் அகிலாவும் ஆகாஷும் அவர்களது பழைய ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆகாஷ் அவளை உதவிய படத்தை அவர்கள் பார்த்தனர். அகிலாவின் கண்கள் நிறைந்தன. அந்த நாட்கள் அவளுக்கு ஒரு பயங்கர கனவு போல இருந்தன. ஆனால் ஆகாஷ் அவளது வாழ்க்கையில் வந்ததோடு எல்லாமே மாறிமறிந்தது. ஆகாஷ் என்று அவள் கூறினாள், நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். நீங்கள் இல்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எனக்கு வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்தீர்கள். ஆகாஷ் அவளது கையை பிடித்தான். அகிலா, நீங்கள் மிகவும் தைரியமான பெண். உங்கள் கஷ்டங்கள் உங்களை மேலும் வலிமையாக்கின. எனக்கு உங்களை கிடைத்தது என் பாக்கியம். நாம் ஒரு முயற்சி செய்ததால்தான் இவையெல்லாம் சாதித்தோம். அகிலா புன்னகைத்தாள். அவளது வாழ்க்கை பல சவால்களை கடந்து வந்தாலும் அவளுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை கிடைத்தது. பயங்களை வென்று முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண்ணாக அகிலா மாறினாள். அவளது கதை தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தொடங்கி டெல்லியில் ஒரு வெற்றிகரமான பிசினஸ்காரியாக மாறிய ஒரு பெண்ணின் வெற்றி கதையாக மாறியது. மனிதநேயத்தின், அன்பின், மன்னிப்பின் ஒரு சின்னமாக அவளது வாழ்க்கை தலைமுறைகளுக்கு ஓர்மிக்கப்பட்டது. அகிலாவின் கிராமத்திலுள்ள எம்ப்ராய்டரி யூனிட், அகிலாவின் கைவேலைகள், கிராமீண முயற்சி என்ற பெயரில் கிராமத்தின் முகத்தை மாற்றிமறித்தது. ஒரு காலத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பல குடும்பங்களுக்கு சீரான வருமானம் கிடைக்கத் தொடங்கியது. பெண்களுக்கு சொந்தமாக வருமானம் கிடைத்ததோடு அவர்களது ஆத்மவிசுவாசம் வளர்ந்தது. அவர்களுக்கு சொந்த விஷயங்களில் முடிவு எடுக்க தைரியம் கிடைத்தது. கிராமத்தில் பெண்கள் சக்தி வளர்ப்பு ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது. அகிலாவும் ஆகாஷும் இந்த யூனிட்டின் வளர்ச்சியில் பெரிய பங்கு வகித்தனர். டெல்லியில் உள்ள யூனிட்டிலிருந்து வல்லுநர்களை கிராமத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு மேம்பட்ட எம்ப்ராய்டரி வித்தைகளை கற்றுக் கொடுத்தனர். உற்பத்திகளின் தரத்தை உறுதி செய்வதிலும் விற்பனையை மேம்படுத்துவதிலும் அவர்கள் கவனித்தனர். கிராமத்தில் உள்ள உற்பத்திகளை டெல்லியிலும் மற்ற பெரிய நகரங்களிலும் நடைபெறும் கண்காட்சிகளில் எடுத்து சென்றனர். இது கிராமீண உற்பத்திகளுக்கு பெரிய விபணியை திறந்து கொடுத்தது. கிராமத்து பள்ளிகளுக்கு அகிலாவின் யூனிட்டிலிருந்து உதவி கிடைத்தது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கு படிப்பு உதவி அளித்தது. கிராமத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதிலும் அகிலாவும் ஆகாஷும் முன்னின்று செயல்பட்டனர். குடிநீர் வசதி, பாதைகளின் புதுப்பித்தல் போன்றவற்றில் அவர்கள் கிராம பஞ்சாயத்துடன் இணைந்து பணியாற்றினர். அகிலாவின் இந்த செயல்கள் கிராமத்து மக்களுக்கு பெரிய உந்துதலாக இருந்தது. குஞ்சுவும் சூர்யாவும் அவர்களது படிப்பை தொடர்ந்தனர். குஞ்சு டெல்லியில் உள்ள சிறந்த பொறிய